ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டுடோரியல்ல நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வெக்டார் இமேஜஸ் கிரியேட் பண்ணக்கூடிய Corel Draw சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிக் டூல்னு முதல்ல ஒரு டூல் ஒண்ணு இருக்கும். அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா, Photoshopல நம்ம வந்து மூவ் டூல் யூஸ் பண்ற மாரி இங்க வந்து பிக் டூல். இந்த பிக் டூல் மூலியமா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எலிமெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபோட்டோவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு ஷேப்ஸ் இங்க வந்து நெறைய பேசிக் ஷேப்ஸ் Corel Drawல குடுத்துருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதா இருந்தா, அதாவது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இப்போ மூவ் பண்றதுக்கோ, இல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கோ நம்ம வந்து இந்த டூல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பிக் டூல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பிக் டூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ரெக்டாங்கிளோ ஏதாவது ஒரு ஷேப் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு எலிப்ஸ் ஒண்ணு போட்டுக்கிறேன். ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணணும்னா, இந்த ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லையா? அத செலக்ட் பண்ணணும்னா, பிக் டூல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம வந்து கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் தடவ ஒரு தடவ நீங்க அதாவது முதல் தடவ இந்த ஆப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணும்போது, நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். ஒரு ஷேப்பையோ, இல்ல ஒரு ஃபோட்டோவையோ, டெக்ஸ்ட்டையோ எந்த எலிமெண்ட்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். பிக் டூல வச்சு செலக்ட் பண்ணும்போது. நீங்க சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி நான் பண்றேன் இல்லையா? இந்த மாரி பண்ணிக்கலாம். இன்னொரு தடவ அதே ஆப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரொட்டேட் பண்ற ஆப்ஷன் வரும். ஒரு ஆப்ஜெக்ட்ட நீங்க அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவ ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். அகைன் இன்னொரு தடவ 2வது தடவ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆப்ஷன் வரும். நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, மறக்காம நம்ம தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி வந்து கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் Photoshop, Corel Draw, InDesign, Illustrator இந்த சாஃப்ட்வேர்களுடைய தமிழ் டுடோரியல் வீடியோஸ நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க் யூ. நன்றி.